தன்ஷிகா யாரு? தன்ஷிகா பையன் பேர் சொல்ற பேரெல்லாம் கூப்பிடுவீங்க. சரி, குப்பையை தரம் பிரிக்கணும்னு சொல்றோம்ல, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல போட்டுருக்கு பாருங்க. அது ப்ளூ கலர் வந்து ப்ளூ கலர் என்ன பண்ணும்? மக்கும் குப்பை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மக்கும் குப்பைமா குப்பை அப்புறம் இலை மக்குமா? மக்காது தானே? மக்காது இல்லை, இலை மக்காது இல்லை. அப்புறம் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே மக்கும். பழத்தோல் எல்லாமே மக்கும். சரிங்களா? மக்காதது கண்ணாடி ஓடு, ரப்பர், இரும்பு, இதெல்லாம் மக்காது இல்லைங்களா? அதெல்லாம் என்ன பண்ணும்? தனியாக பிடிக்கும். சரிங்களா? பிளாஸ்டிக் கவரை நம்ம கீழே போட்டோம்னா என்ன ஆகுமா? மக்குமா? என்ன பண்ணும் அது? பூமிக்குள்ள போயிடுமா? பூமிக்கு மேலேயே இருக்குமா? மேலேயே இருந்து என்ன பண்ணும்? மழை வருது இல்ல, அதை வந்து மண்ணுக்குள்ள அனுப்பாம மேல அப்படியே தேங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? நிலத்தடி நீர் மட்டம் என்ன பண்ணும்? அதனால தண்ணி உள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். தண்ணி வந்து உள்ளவே போவோம், மேலேயே இருந்து ஆவியாகி மேலே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? தண்ணீர் பஞ்சம்லாம் ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது மக்கவே மக்காது. சரிங்களா? பிளாஸ்டிக்கு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. சரி, பிளாஸ்டிக் மாற்றா வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சரி, அப்புறம் கைப்பை, பைய விட்டுருங்க. மற்றபடி இந்த டீ கப் குடிக்கிறோம்ல, கப்ல போய் டீ குடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்? சில்வர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸ். சரிங்களா? கவருக்கு பதிலே பாத்திரம் கூட எடுத்துட்டு போகலாம். மஞ்சள் பை தான் எடுத்துட்டு போகணும்னு இல்லை. டிஃபன் கடைக்கு போகும்போது என்ன பண்ணலாம்? ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 4 இட்லி கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? போட்டு வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? அதே மாதிரி சாம்பாருக்கு சின்னதாக ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் சின்னதாக இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு பதில் என்ன பண்ணலாம்? பேப்பர்ல ஸ்ட்ரா வருது, அந்த ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு அது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மரம் நடணுமா நடக்கூடாதா? நடணுமா? எத்தனை மரம் நடுவீங்க நீங்க நாளைக்கு? நட்டுருக்கீங்க மரமா? ஆனால் என்ன பண்ண எல்லாரும்? மரம் வந்து என்ன பண்ணும்? எல்லாருமே என்ன பண்ணும்? நடணும். சரிங்களா? இப்போ இந்த மரம் இருக்குன்னா தான் நம்ம நிழலில் உட்காந்துருக்கோம். சப்போஸ் இந்த மரம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த வெளியில தான் உட்காந்து. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண எல்லாரும்? எல்லாரும் நடுவீங்களா? யாருக்கெல்லாம் மரம் நடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? பயனிட்டு ஆமாம், எல்லாரும் அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு மரம் நடலாம். அந்த மாதிரி சொல்லி நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா? யாரெல்லாம் நடுவீங்க? யாருக்கெல்லாம் பர்த்டே வந்துச்சோ அவங்களாம் என்ன பண்ணோம்? உங்கள் எச்எம் கிட்ட சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட்டு, நாளைக்கு எனக்கு பர்த்டேமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒரு மரம் நடலாம். சரிங்களா? நல்லா இருக்குல்ல இது ஐடியா? அந்த மரத்துக்கு உங்கள் பேரே வைக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு போர்டு போட்டு இந்த மரம் வந்து ஆனால் நீ அடிக்கடி என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த மரத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு போய் தண்ணி ஊற்றலாம். பக்கத்தில் இருந்தால் ஊற்றலாம், தூரமாக இருந்தால் வேற யாராச்சும் ஊற்றுவாங்க. நீ போய் பார்க்கணும் மரம் வளர்ந்தா இல்லையான்னு. ஸ்கூல் இல்லை, உங்கள் வீட்டாண்ட கூட நடலாம். நட்டு கூட நீ இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? நாங்கள் எங்கே பார்க் இருக்குது, எங்ககிட்ட பார்க்கு, அதுக்கப்புறம் எங்களோட எம்சிசி பிளான்ட்டு, அதிலலாம் நம்ம என்ன பண்ணலாம்? அன்றைக்கி ஒரு மரம் நடலாம். சரிங்களா? ஓகேவா? யாருக்கு இந்த மாதம் பர்த்டே வருது? நேத்தா முடிஞ்சிச்சா? சரி, பரவாயில்ல. அப்பவும் நடுவோம் நம்ம. இது டிசம்பர்ல யாருக்கெல்லாம் பர்த்டே வருது? தங்கச்சிக்கா? எழுந்துடு இதழிக்கா, உனக்கு தானே பர்த்டே. ஆ, இன்னொரு தங்கச்சிக்கு. சரி, இப்போ இந்த டிசம்பர்ல யாருக்கு என்ன வருது? இன்னைக்கா? டக்குன்னு கால் பண்ணுங்க. வேற யாருக்கும் டிசம்பர்ல இல்லையா பர்த்டே? இல்லையா? ஜனவரியில உங்க அப்பாவுக்கு வருதா? அப்ப கூட நடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வந்தாலும் சரி, உங்கள் அம்மாவுக்கு வந்தாலும் சரி, உங்கள் அப்பாவுக்கு வந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லி ஒரு மரம் நடக்க சொல்லு. சரியா? கூடியது. உன்னை காப்பாற்றணுன்னா நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக
மரம் நடணும். ஏன்னா அதில் தான் உனக்கு காற்று கிடைக்கும். ஆக்சிஜன் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கு எல்லாமே மரம் கம்மியானது தான் காரணம். சரிங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க, எச்எம் கிட்ட சொல்லுங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மரம் நடலாம். ஓகேங்களா? ஈஸ்வரி பிளட்ஜ் பிளட்ஜ் உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இன்று முதல் பிளாஸ்டிக் பைகளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். சேர்த்து எடு. இந்த பிளாஸ்டிக் பைகளை